இஸ்ரேலின் பிடியில் சிக்கியுள்ள 23 மலேசியர்களை மீட்க துருக்கியின் உதவி நாடப்பட்டுள்ளது. இஸ்ரேல் இராணுவத்தினால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள குளோபல் சுமோட் ஃப்ளோட்டிலா மனிதநேய குழுவில் இடம்பெற்றிருந்த 23 மலேசியர்களை மீட்பதற்கு நல்லெண்ண அடிப்படையில் துருக்கியின் உதவி நாடப்பட்டுள்ளதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். துருக்கி அதிபர் ரிசெப் தயிப் எர்டோகனுடன் தாம் நடத்திய தொலைபேசி உரையாடலில் அவரிடம் மலேசியா இந்த உதவியை கோரியுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். இஸ்ரேலை சுற்றியுள்ள ஏதாவது ஒரு இடத்திலிருந்து தங்களின் மலேசிய பிரஜைகளை ஏற்றிக்கொண்டு இஸ்தான்புலுக்கு கொண்டு வருவதற்கு துருக்கியின் சிறப்பு விமானத்தை ஏற்பாடு செய்யுமாறு அதிபர் ரிசெப் தயிப் எர்டோகானை தாம் கேட்டுக்கொண்டதாக டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். இறைவன் அருளினால் இஸ்தான்புலில் இருந்து மலேசியர்களை திரும்ப அழைத்து வரப்படுவர் என்று கோலாலம்பூர் மஸ்ஜித் அல் கடிஜா பள்ளிவாசலில் இன்று வெள்ளிக்கிழமை தொழுகையை முடித்துக்கொண்டு செய்தியாளர்களிடம் பேசுகையில் டத்தோஸ்ரீ அன்வார் மேற்கண்டவாறு கூறினார். இதனிடையே 23 மலேசியர்களின் பாதுகாப்பையும் விடுதலையையும் உறுதி செய்வதற்காக கட்டார் மற்றும் அமெரிக்கா உட்பட பல்வேறு அனைத்துலக ராஜதந்திர வழிகளை மலேசியா செயல்படுத்தி உள்ளது என்று அன்வார் கூறினார். நேற்று அதிகாலையில் அனைத்துலக கடல் பகுதியில் குளோபல் சுமோட் ஃப்ளோட்டிலா மனிதநேய பணியை மேற்கொண்ட போது இஸ்ரேலிய இராணுவத்தினரால் 23 மலேசியர்கள் சிறைபிடிக்கப்பட்டனர். மனிதநேய உதவி திட்டத்தின் கீழ் நிவாரணப் பொருட்களுடன் இவர்கள் பாலஸ்தீனம் காசா நோக்கி கப்பலில் சென்று கொண்டிருந்த போது யூத இராணுவத்தினால் வழிமறிக்கப்பட்டனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.